Hey loves, this is Angel from Angel Skyvannam. This is the day 4 of 365 days nail art challenge. இன்றைக்கி நான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சொதப்பல் ஒர்க்குன்னு சொல்லலாம். பிகாஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு, அது வந்தது வேறு. நான் இப்போ ஆட் பண்ணியிருக்க இமேஜ் இதில் இருக்க டிசைனை தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். பட் இட் டசன்ட் ஒர்க் ஃபார் மீ. ஒர்க் ஆச்சு, பட் கொஞ்சம் சொதப்பல் ஆகிடுச்சு. ஸோ நான் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் பேஸ் கலர் கொஞ்சம் நியூட் கலராக சூஸ் பண்ணேன். அது 30 செகண்ட் க்யூர். அப்புறம் செகண்ட் லேயர் ஆஃப் பேஸ் கலர், அப்புறம் 60 செகண்ட் க்யூர் பண்ணிவிட்டு, ஸோ இந்த ஆர்ட்டுக்கு நமக்கு பிளாசம் ஜெல்லு தான் தேவை. பிளாசம் ஜெல்னால் ஒன்றும் இல்லை, நான் பிங்க் கலரில் ஒன்று காட்டினேன்ல, அதுதான் பிளாசம் ஜெல். நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் அது வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் நேச்சுரல் லுக்கில் காட்டும். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இப்போ இமேஜில் காட்டினேன்ல அந்த மாதிரி அதையும் ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் ஃப்ளவர்ஸு அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த டிசைன் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த பிளாசம் ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு க்யூர் பண்ணாமல் அதுக்கு மேலே ஒர்க் பண்ணணும். ஸோ தட் அந்த ஜெல்லு வந்து ப்ளூம் ஆகி நமக்கு வந்து தேவையான டிசைன் வரும். அதாவது அந்த ஜெல்லு போட்டால் நம்ம ஜெல் பாலிஷில் என்ன டிசைன் போட்டாலுமே அது வந்து ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு ஒரு புது டிசைன் கொடுக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் டாட் வச்சது பர்ஃபெக்டாக ஸ்ப்ரெட் ஆகிருந்தது. அதுக்கப்புறமா வர டாட்லாம் என்னாச்சுன்னா, பிளாசம் ஜெல் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்ததுனால எனக்கு அந்த டாட்டிங் டூல்லையே வந்து ஒட்டிக்கிச்சு. ஸோ டாட் வந்து பர்ஃபெக்டாக வரல. அதனால் கொஞ்சம் டிசைன் சொதப்பிடுச்சு. இன்னும் நிறைய டிசைன் நான் பிளாசம் ஜெல்லை ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.